எதிர்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டா இப்போதானங்க போச்சு, அது ஆங்கில புத்தாண்டு. நாம் நம்முடைய தமிழர் மரபை தழுவி நாம் கொண்டாடுகின்ற சித்திரை 1ஆம் தேதியே நம்முடைய தமிழ் வருடம் பிறக்கின்றது நண்பர்களே. அந்த வகையில் தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்கள், ஓராண்டுக்கான பலன்கள், இந்த சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரையிலும், அடுத்த பங்குனி வரையிலும் 2023 சித்திரையிலிருந்து 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, அதற்கு முன்பாக இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொதுவாகவே நம்முடைய தமிழ் முறைப்படி பஞ்சாங்கங்களில் 60 விதமான பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரினை வைத்து அந்த பெயர் கொண்ட ஆண்டு இன்ன தன்மையோடு அமையும் என இடைக்காட சித்தர் நமக்கு பாடல்களை எல்லாம் கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 37வது ஆண்டு நண்பர்களே. இந்த 37வது ஆண்டின் பெயர் சோபகிருது வருடம் எனப்படும். அது என்னங்க சோபகிருது? கிருது என்றால் செயல், செய்கை என்று பொருள். சோப என்றால் மங்களகரமான அல்லது மங்களம் என்று பொருள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போன வருடம் சுபக்கிருதுன்னு பார்த்தோம். சுபக்கிருதுன்னா நற்செய்கை, சுப என்றால் நன்மைன்னு அர்த்தம்ங்க. அதுபோல் சோப என்றால் மங்களகரமானது என்று பொருள். அந்த வகையில் இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தில் மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான செயல்கள் அதிகம் நடைபெறுகின்ற ஆண்டு. மக்கள் ஒருவரோடு ஒருவர் நட்பு பாராட்டுகின்ற ஆண்டு, மும்மாறி பொழிகின்ற ஆண்டு, விளைச்சல்கள் நன்றாக வருகின்ற ஆண்டு, அன்பு செழிக்கின்ற ஆண்டு அப்படின்னு இடைக்காட சித்தர் பாடி வச்சுட்டு போயிருக்கார். அது ஒரு வகையில் சித்தர்கள் கூறியது உண்மையாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மங்களகரமான செயல்கள் நடக்கின்ற ஒரு மங்களகரமான ஆண்டு நண்பர்களே. அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆண்டில் கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏன்னா நம்ம 4 கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சனியின் அமர்வு இவ்வாண்டு முழுக்கவும் உங்களுக்கு கும்பராசியில் அமைய இருக்கின்றது. குருவின் அமர்வு இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு மேச ராசியில் அமைய இருக்கின்றது. இந்த ராகு கேதுக்களின் அமர்வு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டு மத்தியம பகுதி வரையும் முதல் 5 மாதங்கள், அதாவது அக்டோபர் மாதம் வரையிலும், 2023 அக்டோபர் மாதம் வரையிலும் அவர்கள் இருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது இருக்கின்ற மேஷம், துலாம் ராசிக்குள்ளாக வீற்றிருப்பார்கள். இந்த மாண்டின் மத்தியம பகுதியில் அக்டோபர் மாதத்தில் மீனத்துக்குள்ளாக ராகு வந்து விடுவார், கன்னிக்குள்ளாக கேது வந்து விடுவார். இந்த அமைப்புகளில் தாங்க ராஜ கிரகங்கள் அமைய இருக்கின்றார்கள். இவ்வாறாக இடம் மாறுகின்ற இந்த கிரகங்களும், இந்த 4 ராஜ கிரகங்களும் சேர்ந்து இந்த மங்களகரமான செயல்கள் நிகழக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மங்களகரமான செயல்களை எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த 4 நாயகர்களினுடைய ஆட்டம் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான நற்பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக நாம் பார்க்கலாம். வாருங்கள். மேஷம், மேச ராசி நேயர்களை, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த தமிழ் வருடத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சோபகிருது வருடம் என்ன ஏற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது என்பதனை முதலாவதாக பார்த்து விடலாம். அன்பு நண்பர்களே, வெளிநாட்டு வாசத்தை எதிர்பார்த்திருந்த நண்பர்களுக்கு, வெளிநாட்டு வாழ்க்கை தான் எனக்கு அத்தியாவசியமானது என்று நினைத்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட வெளிநாட்டு வாழ்க்கையை அருளக்கூடிய மிக உன்னதமான ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமைய இருக்கின்றது. ஆக வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் இந்த தமிழ் வருட பிறப்பில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மனசில் நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு திருமண முயற்சிகள், இதனால் வரையிலும் திருமணம் ஆகாமல் தள்ளிக்கொண்டு சென்றவர்களுக்கு கூட அந்த திருமண யோகம் கைகூட பெறுகின்ற மிக உன்னதமான காலகட்டம். அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் அந்த யோகம் மிக சிறப்பாக உண்டு. இந்த 12 மாதம் கொண்ட இந்த ஆண்டில் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கிடையில் நல்ல அந்யோன்யம் பெருகுகின்ற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு நான் சொல்கிற நன்மைகள் எல்லாமே இந்த ஆண்டு 12 மாதங்களில் பின் 6 மாதம் மிகச்சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையில் நல்ல அந்யோன்யம் பெருகுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப்பெறுகின்றது. இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கடவுளின் ஆசீர்வாதத்தால் தொழில் நன்றாக அமையும். தொழில் ரீதியாக இதுநாள் வரையிலும் இருந்து வந்த முன்னேற்றமற்ற நிலைமைகள் விலகுகின்ற ஒரு ஆண்டு. ஆக என்ன தடைகள் இருந்ததோ,
எதை எதிர்கொண்டு நீங்கள் தடைகள் என நினைத்து உங்களுடைய தொழிலில் முன்னேற முடியாமல் திக்கி திணறி கொண்டிருந்தீர்களோ அவை அனைத்தும் முன்னேற்றம் அடைந்து அவை அனைத்தும் தகர்ந்து நீங்கள் முன்னேற்றம் அடைகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த சோபக்கிருது உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆக அன்பு நண்பர்களே, லாபங்கள் கையில் பார்க்க போகின்றீர்கள். கையில் நல்ல பணப்புழக்கத்தையும் பண நடமாட்டத்தையும் வழங்குகின்ற நல்ல ஆண்டாக இவ்வாண்டு அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு தொழில் வியாபார ரீதியாக ஆகச்சிறந்த நல்ல ஆண்டு. அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த வருடம் முழுக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலை கிடைச்சாலும் உள்ளே போயிருங்க. அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நல்ல வேலை மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். ஆக மேசராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் வேலை, தொழில், வியாபாரம், பொருளாதார பண நடமாட்டம், திருமண வாழ்க்கை இவை அனைத்தும் ஆகச்சிறந்த அமைப்புகளில் மிக சிறப்பாக அமைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திரபாக்கியமும் நன்றாக கிடைக்கும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பார்த்துக்கங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு உங்களுடைய மேச ராசிக்காரர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற அதி உன்னத ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆமாம் நண்பர்களே, அந்த வகையில் ஒரு ஆகச்சிறந்த நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சீங்கன்னா போதுமானது. மேசராசி நேயர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போன கணவன் மனைவி உறவு கூட மீண்டும் வாழ ஆரம்பித்து விடுவார்கள். கவலைப்படாதீங்க. தொழில் ரீதியாக இது நாள் வரையிலும் என்ன போட்டிகளை எதிர்கொண்டீர்களோ அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அந்த போட்டிகள் எல்லாம் எதிரிகள் எல்லாம் உதிரிகள் ஆகி விடுவார்கள். ஆமாம் நண்பர்களே, ஆகச்சிறந்த காலகட்டம். உங்களுடைய போட்டியாளரை வென்று நீங்கள் உங்களை முதன்மைப்படுத்துகின்ற ஆண்டு. ஆக இந்த சோபக்கிருது யாருக்கு மங்களகரமான ஆண்டோ இல்லையோ உங்களுக்கு ஒரு மங்களகரமான தொழில் ஆரம்பித்து திருமண வாழ்க்கை வரை எல்லாவற்றிலும் மங்களகரமான ஆண்டு. கடன் தொல்லைகளில் சிக்கி மூச்சு விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அக்டோபர் மாதத்திலிருந்து மடவென உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள் இவை அனைத்தும் குறைந்து வீழ்ந்து தாழ்ந்து நிறைவு பெறுகின்ற ஒரு ஆண்டு. ஆமாங்க, அந்த வகையில் ஒரு ஆகச்சிறந்த நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மையை வழங்குகின்றது. சரிங்க, இந்த ஆண்டில் எங்கேயாவது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டுமா மேசராசி நேயர்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உண்டு நண்பர்களே. எங்கு உண்டு நண்பர்களே? இந்த ஆண்டினுடைய முதல் 5 மாதம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போ நம்ம இதுக்கு முன்பு என்ன நற்பலன்கள் எல்லாமே சொன்னோமோ அந்த நற்பலன்கள் அனைத்தும் இந்த ஆண்டினுடைய முதல் 5 மாதம், இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வரையில் ஒரு 5 மாதம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஆக அனுசரித்து போய்க்கணும். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இந்த 5 மாதம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல்நல தொந்தரவுகள் வந்து தான் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அக்டோபருக்கு பிறகு அது கட்டுக்குள்ளே வந்துடும். ஆனால் 5 மாதம் உடலை கொஞ்சம் இந்த போகிற போக்கில் காட்டிட்டு போகுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு காட்டிட்டு போயிடுவார். ஆக இந்த 5 மாதம் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த 5 மாதம் தேவையில்லாத இந்த பருவ வயதில் இருக்கிறவங்கள, அதாவது நம்முடைய ஐயா இறையன்பு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், நீங்கள் கூழாங்கல்லாக மாறப்போகின்றீர்களா அல்லது கருங்கல்லாக மாறப்போகின்றீர்களா என்பது உங்களுடைய இந்த பள்ளி படிப்பிலிருந்து இந்த கல்லூரி படிப்பு வரையிலும் இருக்கின்ற இந்த காலகட்டம், இந்த டீன் ஏஜ். அதை யார் நன்றாக பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அந்த டீனேஜில் இருக்கிற பசங்களுக்கு அக்டோபர் வரையிலும் மன தடுமாற்றங்களும் மன சாயல்களும் அதிகம் இருக்க போகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அக்டோபருக்கு பிறகு அவங்களே கூழாங்கல்லாம் மாறிடுவாங்க. ஆனால் இந்த 5 மாதத்தில் கருங்கல்லா ஆகாமல் இருக்கிறதுல நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எனதருமை இளையவர்களே, கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் இந்த 5 மாதத்தில் உங்களுக்கு அறிமுகமாகும். அதையெல்லாம் உதறிவிட்டு என்னுடைய இலக்கு என் குடும்பத்தையும் என் சமூகத்தையும் காக்க வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி நீங்கள் போகணும். இல்லைனா கொஞ்சம் நம்ம மனசு சாஞ்சிருவோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. இந்த ஆண்டினுடைய முதல் 5 மாதம் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரும், கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் அதுக்காக மனசு விட்டு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடக்கூடாது. அக்டோபருக்கு பிறகு அதே பிரச்சனை தீர்ந்து நான் தான் தாங்க அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம் போல் அப்படின்னு நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, கொஞ்சம் நிதானம் காக்க வேண்டியது சாலச் சிறந்தது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இந்த ஆண்டு பரிகாரங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு உக்ர தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கையம்பாள், நரசிம்ம பெருமான் அல்லது பிரத்யங்கரா இவர்களில் யாரேனும் ஒருவரை வழிபாடு செய்வது
சாலச் சிறந்தது செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில். முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க ராகு காலத்தில் போக முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அன்பு நண்பர்களே, ஆக எந்த நேரமானாலும் இறைவனிடம் மனம் ஒன்றிய சமர்ப்பணம் முக்கியம். அதனை வெளிப்படுத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இவ்வாண்டு கிட்டத்தட்ட 75% மேசராசி நேயர்களுக்கு மிக மிக நற்பலன்களை வழங்கும். அதிலும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மிகவும் அமோகமாக இருக்கின்றது. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.